ஹலோ நண்பர்களே, என்ன நலமா? வெல்கம் பேக் டு தி சேனல். இன்றைக்கி நம்ம போக போகிற இடம் வந்து சந்தனமலை. சந்தனமலையா அப்படின்னா என்னப்பா? அது எங்கே இருக்குது? அப்படி என்ன தான் ஸ்பெஷல் அங்கே அப்படின்னு நீங்கள் என்கிட்ட கேட்குறது எனக்கு கேட்குது. வாங்க போக போக பேசலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருக்கிறது ஆனந்த் அட்வென்ச்சர்ஸ். இந்த ரூட்டு வேற லெவலாக இருக்கு. டிரைவர் நமக்கு டப் கொடுத்து வராப்புல முன்னாடி. காய்ஸ், நம்ம இப்போ போயிட்டுருக்க இடம் வந்து எங்கே இருக்குன்னா ஓவிலியில் இருக்குது. இந்த ஊரில் என்ன ஒரு ஸ்பெஷல்னால், இந்த ஊரே ஸ்பெஷல் தாங்க. அப்படியே போகிற இடமெல்லாம், பார்க்குற இடமா இருந்தாலும் சரி, பார்க்குற மனிதர்களாக இருந்தாலும் சரி, செம்ம ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு இடம்னே சொல்லலாம். ஆக்சுவலாக நம்ம போக போகிறது வந்து ஸ்ரீ முருகன் டெம்பிள். இது வந்து லொக்கேட் ஆகிருக்குது எங்கன்னா ஓவேலி கிளென்வன்ஸ் எஸ்டேட்டை. ஆனால் இந்த ரூட்டில் ஓட்டுற டிரைவர்ஸ் சம்மதிச்சே ஆகணுங்க. ஏன்னா அப்படி இருக்குது. ரோடெல்லாம் நேரோவாக, சின்ன ஒரு குறுகிய ரோட்டில் இவ்வளோ டிரைவிங் பண்ணுறாங்கன்னா அவங்க நியூ பீப்புள்ஸ் கண்டிப்பாக இந்த மாதிரிலாம் ட்ரைவ் பண்ண முடியாது. சரியான எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஆளுங்களால தான் இந்த மாதிரி ட்ரை பண்ண முடியும். விஷுவல்ஸ் ஒன்றும் அப்படி இருக்குங்க. எந்த பக்கம் பார்த்தாலும் அழகாக தெரியுது. ஆனால் அழகு இருக்க இடத்துல தான் ஆபத்தும் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அது உண்மை தான். இந்த இடத்துல வந்து யாருமே சாயந்தரம் 6 மணிக்கு மேலே வெளியே வர்றதே இல்லை. அப்படி என்னப்பா அங்கே பேயா பிசாசா அப்படின்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. யானை தான் இங்கே. கடந்த வருஷங்களில் மட்டும் நிறைய பேர் கொண்டிருக்கு. அண்ட் சீரியஸ்லி ஓவிலி இஸ் ஒன் ஆஃப் த டேஞ்சரஸ் பிளேஸ் இன் கூடலூர் அண்ட் இட் இஸ் சரௌண்டட் பை ஃபுல் ஆஃப் எலிஃபண்ட்ஸ். எனக்கு இந்த பஸ்ஸை பார்க்கும்போது என்னோடய சின்ன வயசு ஞாபகம் தான் வருது. ஓடி போய் ஏறி யாருக்கு விண்டோ சீட்டு அப்படின்னு அடிச்சுக்கிட்டு கண்டக்டர்கிட்ட ஒரு 3 ரூபா 2 ரூபா டிக்கெட் வாங்கி போகிற அந்த ஃபீலே ஒரு தனி ஃபீல் தான். ஆனால் இப்போல்லாம் மோஸ்ட்டாக யாருமே பஸ்ஸை சூஸ் பண்ணுறதில்ல. ஏன்னு கேட்டால் எல்லோரும் நல்லா காசு வந்து டெவலப் ஆகிட்டனாலையா இல்லை, எல்லாருமே ஓடிக்கிட்டு இருக்கோம் ஒரு ரேஸில். அண்ட் இந்த அவசர உலகம் எனக்கு சுத்தமாக பிடிக்கல. பட் என்ன பண்ணுறது, மக்களோட மக்களாக ஓடி தானே ஆகணும். ஓகே, நம்ம பேசிக்கிட்டே கோவில் பக்கத்தில் வந்தாச்சு. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களே இந்த இடத்த மைண்டில் வச்சுக்கோங்க. ஏன்னா இதோட செகண்ட் பார்ட் வந்து இந்த இடத்துல தான் தொடங்க போகுது. அண்ட் இதுதான் கோவிலோட என்ட்ரன்ஸ். ஃபுல்லாக ஒரு சிமெண்ட் ரோட் போட்டிருக்காங்க. அண்டு சுற்றி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒரு க்ரீனரி, ஃபுல் ட்ரீஸ். அண்ட் இங்கே இதோட வியூ அது என்னோட வார்த்தையால் வர்ணிக்க முடியலை. அப்படி ஒரு வியூ. அந்த மலையில் ஒரு அருவி போகுது பார்த்தீங்களா? அது உங்களுக்கு ரொம்ப சின்னதாக தானே தெரியுது, ஆனால் அது மிக பெருசு. நான் அதை நேரில் பார்த்து அப்படி வியந்து போய் நின்றுட்டு இருந்தேன். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களா ஒரு பையன் இந்த ஸ்க்ரீனில். இந்த உலகத்தில் எப்படியாச்சும் எதையாச்சும் பண்ணி ஏதாச்சும் ஒன்று அச்சீவ் பண்ணலாம் அப்படின்னு ஓடிட்டுருக்க ஒரு கூட்டத்தில் இவனும் ஒருத்தன். அதுக்கு இப்போ இவன் சூஸ் பண்ணியிருக்கிறது வந்து யூடியூப். நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களா? அதான். ஸோ இவனை என்கரேஜ் பண்ணுற விதமாக உங்களால் என்ன பண்ண முடியும்னு கேட்டால், கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் ஒன்று இருக்குது, அதை பண்ணலாம். பக்கத்தில் லைக்னு ஒன்று இருக்குது, அதை பண்ணலாம். ஷேர் கூட பண்ணலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஸோ இதுதான் கோவிலோட என்ட்ரன்ஸ். முன்னாடி வந்து ஒரு விநாயகர் இருக்கார். நான் அப்படியே க்ளோஸ்அப்பில் போகிறேன். பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக இருக்கார். பக்கத்தில் அப்படியே ஒரு கல்வெட்டு மாதிரி போட்டு என்னென்னமோ எழுதி வச்சுருந்தாங்க. நான் நினைக்கிறேன் இந்த கோவில் கட்டின இயர்ஸ் அண்ட் யாரெல்லாம் கட்டினாங்க அந்த மாதிரி ஒரு டீட்டெயில்ஸ் சம்திங் இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு டைம் இல்லை, நீங்கள் வேணால் பவுஸ் பண்ணி படித்து பாருங்கள். இப்போது நான் அந்த மலையை ஏற ஆரம்பிச்சிட்டேன். கோவிலுக்கு போயிட்டுருக்கு. கோவில் படிக்கட்டில் காலை வச்சோன்னே என்ன ஒரு ஃபீல், ஒரு ஏதோ ஒரு எனர்ஜி கிடச்ச மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு கிடச்சிது அந்த இடத்துல. ஆனால் நல்லா இருக்குல்ல, இந்த ஒரு கல்லில் காலை வச்சோன்னே ஒரு ஃபீல். அந்த மண் தரைக்கு வைக்கிறது ஏதோ ஒரு பவர் கிடைக்கிற மாதிரி இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து ஒரு ஸ்டேஜுன்னு நினைக்கிறேன். ஆனால் அது எப்போ யூஸ் பண்ணுவாங்கன்னு தெரியல. மேபி திருவிழா டைமில் இதை தான் ஸ்டேஜாக யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நான் நின்றுட்டுருக்க இடம் வந்து கோவிலுக்கு போகிற ஸ்டெப்பில் சென்டர் ஆஃப் த ஸ்டெப்பில் நின்றுட்டுருக்கேன். சுற்றி பாருங்கள் இடம் எப்படி இருக்குது.
அப்புறம் நம்ம முருகன் மேலே இருக்கார், போகலாமா? சுற்றியும் மலை, மேகமூட்டங்கள் அண்ட் சென்டரில் கோவில், வேறு லெவல். நம்ம பேசிக்கிட்டே கோவில் பக்கத்தில் வந்துட்டோம். கோவிலுக்கு வந்தோடனே ரைட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து பார்க்கிங் ஏரியா. அண்ட் அங்கேருந்து முன்னாடி உள்ள வியூ தான் இது. கோவிலுக்கு முன்னாடி நேராக பாருங்கள், கீழே ஸ்டேஜ் இருக்குது. நம்ம வந்த வழி தான் அது. கீழே ஸ்டெப்ஸ் இருக்குல்ல, இது வந்து கோவிலுக்கு லெஃப்ட் சைடில். அண்ட் இப்போ ஒரு ஓவரால் வியூ உங்களுக்கு கோவிலோடது நான் காமிக்கிறேன். ஆனால் ஒரு ரொம்ப பெரிய இடங்க மேலே, ஒரு பெரிய மலையில் மேலே ஒரு பெரிய கோவில். இது வந்து ஒரு மரம் எனக்கு பார்த்ததுலேயே ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அந்த இடத்துல எவ்வளோ வெயில் அடித்தாலும் இந்த இடத்துல ஒரு நிழலாக இருந்துச்சு. அண்டு இங்கே நான் உட்காந்து ஒரு ஃபோட்டோ கூட எடுத்திருக்கேன், அதை நான் போடுறேன். எப்படி ராஜா பகத் மாதிரி இருக்குன்னா. அண்ட் இதுதான் கோவிலோட பேக் சைடு. பக்கத்தில் ஒரு டவர் கூட இருக்குது. டவர் இருக்குதுன்னு யோசிக்காதீங்க, ஆனால் சுத்தமாக இங்கே டவரே கிடைக்காது இந்த ஏரியாவில். எனக்கு மேபி 1-2 பாயிண்ட் கிடச்சிது மேலே, ஆனால் கீழே எல்லாம் டவருக்கு சான்ஸே இல்லை. பட் அதான் இங்கே ஸ்பெஷலு. நீங்கள் யார் டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் பீஸ்ஃபுல்லாக ஒரு இடத்துல இருந்துட்டு என்ஜாய் பண்ணணும்னா இந்த இடத்துக்கு வந்தால் போதும். இப்போ நம்ம வந்து கோவிலுக்கு ஃப்ரண்ட் சைடில் போயிட்டுருக்கோம். பார்க்கிங் ஏரியா பார்த்தீங்களா, அப்படியே கோவில் உள்ளெல்லாம் போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு விபூதியெல்லாம் வச்சுட்டு நான் வெளியில் வந்துட்டேன். ஸோ அப்படியே சாமியெல்லாம் கும்பிட்டு வெளியில் வரும்போது கோவிலுக்கு எக்ஸிட் ஆகிற வழியில் ஒரு மலை, ஆக்சுவலி நம்ம இருக்கிறது மலை தான், அங்கே ஒரு பாறையை நோக்கி நான் போயிட்டேன். கைஸ், எந்த மலைக்கு போனாலும் இந்த மாதிரி ஒரு பாறையை நோக்கி தான் நான் போயிட்டுருக்கேன். வியூ எப்படிங்க, வேறு லெவலாக. கீழே உள்ள அந்த ரோடு பார்த்தீங்களா, வேறு லெவலில் இருந்துச்சு அங்கேருந்து பார்க்கும்போது. இப்போ நான் நின்றுட்டுருக்கேன்ல, இந்த இடத்துக்கு வந்து நைட்டெல்லாம் யானையெல்லாம் வரும். அண்ட் யானை வந்ததுக்கான ஒரு தடயங்கள் அங்கே கிடச்சது நாங்கள் பார்த்தோம். அண்ட் அந்த பாறையில் என்னமோ ஒரு சிம்பிள் போட்டு செதுக்கி வச்சுருந்தாங்க. அது என்ன சிம்பிள்னு எனக்கு தெரியலை. உங்களுக்கு தெரிஞ்சால் காமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் உங்களுக்காக நான் கீழே இறங்கி வியூ காட்டலான்னு பார்த்தேன். பட் அங்கே நிறையா கண்ணாடி துண்டுகள் இருந்துச்சு. ஸோ திரும்பி வந்துட்டேன். பாட்டிலோலாம் இருக்கு. பாட்டிலோலாம் உடத்த போட்டிருக்காங்க. வேணாம், இங்கேருந்து காமிச்சிட்டு வந்தது. இங்கே கீழே போகலாம். இங்கே பாருங்க, ஃபுல்லாக பாட்டிலோட இருக்குது. இது ஆமாம், ஃபுல் வியூ செம்மையாக இருக்குது. நம்ம கண்ணே பற்ற மாட்டேங்குது பார்க்குறதுக்கு. நேரில் பார்க்கும்போது சூப்பராக இருக்குது. கேமராவில் எப்படி தெரியுதுன்னு தெரியல. மேபி இந்த வீடியோ நீங்கள் சிஸ்டத்தில் போட்டு பார்த்தீங்கன்னா தெரிய வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். நான் நிறைய போகிறேன். கைஸ், இந்த கோயில் பக்கத்தில் பார்க் வந்து இப்போ தான் கட்டிகிட்ருக்காங்க.
இங்கே லாக் போட்டிருக்கு. இப்போ தான் எல்லாம் ரெடி பண்ணிருக்காங்க போல இருக்குது. அங்கெல்லாம் இந்த சேர்லாம் போட்டிருக்காங்க உட்காந்து பார்க்குறதுக்கு. செம்மையாக இருக்கும் போல இருக்குது வியூ இங்கேருந்து பார்க்க. ஆக்சுவலி ஃபுல்லாகவே செம்ம வியூ தான். ஆனால் இந்த பார்க்லேருந்து பார்க்க இன்னும் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் ஃபுல்லாக கல் போட்டு நிறச்சிருக்காங்க. செம்மையாக இருக்குது. காய்ஸ் இங்கே பார்க்கிங்க்கெலாம் பிரச்சனையே இல்லை. நம்ம வரும்போது வந்து அங்கே ஸ்டெப்பு வழியாக ஏறி வந்தோமா, நீங்கள் வண்டியை கொண்டு வந்தீங்கன்னா இந்த ரூட்டில் லெஃப்ட் சைடில் ரோடு இருக்குது. இப்படியே மேலே போனீங்கன்னா கோயிலுக்கு கோயில் மேலேயே போய் ஸ்டாப் பண்ணிக்கலாம். பிரச்சனையே இல்லை. கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு விசிட் பண்ணுங்கள். மஸ்ட் விசிட்டில் இதுவும் ஒன்று. நாங்கள் கோவிலை பார்த்துட்டு கீழே திரும்பி வரும்போது ஒரு காட்டாடு முன்னாடி ஓடிட்டு இருந்துச்சு. அதோட விஷுவல் தான் இது. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் கைஸ். உங்களுக்கு நிம்மதியான ஒரு இடத்துக்கு போகணும்னா இந்த கோவிலை கண்டிப்பாக நீங்கள் விசிட் பண்ணியே ஆகணும். அண்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க வீடியோ வந்து இந்த கோவிலுக்கு கீழே வந்து ரைட்டில் கட் பண்ணால் அங்கே ஒரு அருவி இருக்கும். இந்த வீடியோ வந்து நான் நாளைக்கு அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் பார்க்கணுன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. Bye guys and see you in another video. Thank you.